இந்திய ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு செல்வாக்குடன் இருக்கிறது என்பதை விட அந்த செல்வாக்கிற்கு பின்னால் இருக்கும் நிதி ஆதாரங்கள் எவ்வளவு வெளிப்படையானவை என்பது மிக முக்கியமானது. இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29C படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுக்கு வரக்கூடிய நிதி குறித்த முழுமையான தணிக்கை அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். குறிப்பாக ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ 20,000 ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கினால் அது யாரிடம் இருந்து பெறப்பட்டது, எந்த தேதியில் பெறப்பட்டது மற்றும் எந்த வங்கிக் கணக்கிற்கு வந்தது போன்ற விவரங்களை துல்லியமாக தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டு முடிவிலும், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் முந்தைய ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது சட்டம். அந்த வகையில் பிப்ரவரி 2024 அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் 2024 அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் 2024-25 நிதியாண்டில் முழுமையாக செயல்பட தொடங்கிவிட்டது. ஊழலற்ற மற்றும் தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதாக கூறும் ஒரு புதிய கட்சி சட்ட ரீதியான இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பதில் எத்தகைய முன் உதாரணத்தை தந்துள்ளது என்பதை தற்போது தணிக்கை வல்லுநர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள 2024-25 நிதியாண்டிற்கான தணிக்கை அறிக்கை பட்டியலை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஆம் ஆத்மி மற்றும் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநில மற்றும் தேசிய கட்சிகளின் நிதி அறிக்கைகள் தற்பொழுது பொதுவெளியில் இருக்கும் நிலையில் அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயர் இடம்பெறாதது அரசியல் வட்டாரங்களில் ஒருவித சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதியுடன் இதற்கான காலக்கெடு முடிவடைந்து பல மாதங்கள் கடந்தும் தாவேக தங்களது கணக்கு வழக்குகளை இன்னும் முறையாக பதிவு செய்யவில்லையா என்ற கேள்வி தற்பொழுது உரக்க ஒலிக்க தொடங்கியுள்ளது. மக்களிடம் வெளிப்படைத்தன்மையை கோரும் ஒரு தலைமை தங்களது கட்சிக்கு வரும் நிதியை யாரிடமிருந்து பெறுகிறார்கள் என்பதையும் அதனை எதற்காக செலவிடுகிறார்கள் என்பதனையும் பொதுவெளியில் வைப்பதுதான் முறையான அரசியலுக்கு அழகு. பல கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட மாநாடுகள் மற்றும் பிரச்சாரங்களுக்கான நிதி எங்கிருந்து வந்தது என்ற ஆர்வம் சாமானிய மக்களிடையே நிலவி வரும் சூழலில் தாவேக தங்களது தணிக்கை அறிக்கையை உடனடியாக இணையதளத்தில் வெளியிட்டு தங்களது தூய சக்தி பிம்பத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதே ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்திற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.